நாகரிகம் பேரில் எவ்வளவோ மாறி போச்சு. உதாரணத்துக்கு இந்த கீரை கூட மாறி போயிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கீரை கடலை கொள்ளையில், துவரம்பருப்பு கொள்ளையில் விவசாயம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். களை வெட்ட போகும்போது இதெல்லாம் தோட்டத்திலே பறிச்சுட்டு வந்துடுவோம். ஃப்ரீயாக கிடைக்க வேண்டிய கீரை இதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் சில காலங்கள் போக கீரை வந்து கட்டு 3 ரூபா 5 ரூபாய்க்கு விற்றான். இப்போ பார்த்திங்கன்னா கீரையோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 15 ரூபா விற்கிறாங்க. இப்போ தான் இதோடைய வேல்யூலாம் தெரியுது. இதெல்லாம் அழியும் போது தான் இதோடைய வேல்யூ தெரியுது மக்களுக்காக. ஒரு கட்டோடைய விலை 15 ரூபா. இதுவாது சிறுக்கீரை அரைக்கீரைலாம் பரவாயில்ல, இப்போ கிடைக்கிது. 15 ரூபானாலும் சுலபமாக கிடைக்கிது. புளிச்சக்கீரைன்னு ஒன்று இருக்குது. எங்கள் காலத்துலலாம் அந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு வந்து வேக வச்சு ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி அதுதான் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கெல்லாம் குழம்பே. ஒரு வாரத்துக்கு அந்த புளிச்சக்கீரை தான் போட்டு சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளிச்சக்கீரைலாம் கிடைக்கிறதில்ல. அந்த புளிச்சக்கீரை மட்டும் கட்டு 20 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப டிமாண்டு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் கிடைக்கிது. அப்படியே அந்த ஒரு கட்டு புளிச்சக்கீரையை வாங்கிட்டு வந்து சமைச்சா கூட சும்மா கொஞ்சம் தான் வருது. ஒரு 2 பேர் தான் சாப்பிட்லாம். அதுவும் ஒரு வேளைக்கு தான் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நாகரிகங்கிற பேரில் பாரம்பரியமான சத்தான பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது.